வெல்கம் டு டாப் ஐஸ். நான் உங்கள் முத்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏஎல்பி 2025ல கேட்கப்பட்ட பெஸ்ட் 99 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதோட பெஸ்ட் சொல்யூஷன். சரிங்களா? இது எந்த மாதிரி டைப்ல எல்லாம் பார்க்க போறோம்னா சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டர்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதோ அதோட பெஸ்ட் சொல்யூஷன். நமக்கு தேவையான பைலிங்குவல் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற 2 லாங்குவேஜஸ்லயுமே நம்ம இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி கிரேட் 3 உடைய பெஸ்ட் 72 கொஸ்டின்ஸ் அரித்மெட்டிக் தனியா அட்வான்ஸ் மேக்ஸ் தனியா அப்லோட் பண்ணிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் டெஸ்ட் 2.0 உடைய டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல்ல தான் வரும். பிளஸ் கான்செப்ட் வைஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மாஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன், நம்பர் சிஸ்டத்துல சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல்ல தான் வரும். அதோட மட்டும் இல்லாம இது ஒரு எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா அதோட நோட்டிபிகேஷனோட எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இப்ப ஜிடி எக்ஸாம்லாம் தள்ளி போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அதோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல்ல வந்துடும். சரிங்களா? பிளஸ் இதோட சேர்ந்து ஷார்ட்ஸ், நம்மளோட ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாமே நம்மளுடைய ஷார்ட்ஸா ரெகுலர் அப்டேட்ல இருக்கும். ட்ரிகனாமெட்ரி வீடியோவா இருக்கட்டும், ரீசனிங் வீடியோவா இருக்கட்டும், ஜிகே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெகுலர் அப்டேட்ல இருக்கும். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம இன்னைக்கான டாபிக் உள்ள நம்ம போகலாம். ஓகே, இப்போ பெர்சன்டேஜ்ல எந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம், the price of the shirt increases by 10%. ஒரு ஷர்ட்டோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது and then increased, again increase ஆகுது. எவ்வளவு? x% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பொருள் முதல்ல ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து அகைன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது என்ன ஃபார்மேட்? சக்சசிவ் ஃபார்மேட். ஓகேவா? ஓவரால் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 19%. இப்போ 10 அடுத்தது x% பிளஸ் 10x டிவைடட் பை 100, இதான ஃபார்முலா, ஈக்குவல் டு 19%. கரெக்டா? இப்ப இந்த சம்ம சால்வ் பண்ணணும், இப்பெல்லாம் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இப்ப 10 பக்கத்துல இந்த x அப்படின்றது 9 இருந்துச்சுன்னா 10 19 பிளஸ் 10 into 9 divided by 0.9. ஓகேவா? அப்ப 19.9 அப்படின்னு மாதிரி கிட்டத்தட்ட 20 வந்தது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல எது வரக்கூடாது? எனக்கு 9 அப்படின்றது வரக்கூடாது. 9 வரலன்னா 9ஓட கிரேட்டர் தன் வேல்யூ எந்த வேல்யூ வரக்கூடாது, அதை விட லெஸ் வேல்யூஸ் தான் பார்க்கணும். 9 வராது, 10 வராது, 11 வராது. ஸோ என்னோட ஆன்சர் என்னது? எனக்கு 8. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், 4% of a number is approximately what percentage of 18% of the same number? நம்ம percentageல பார்த்திருப்போம். A is what percentage of B அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? A வை நியூமரேட்டர்ல போடுவோம், B யை டினாமினேட்டர்ல போட்டு into 100 போடுவோம். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, இஸ்க்கு பக்கத்துல கேட்கறத நியூமரேட்டர்லயும் ஆஃப்க்கு பக்கத்துல இருக்கிறத டினாமினேட்டர்லயும் போடுற மாதிரி படிச்சிருப்போம். கரெக்டா? அப்போ இஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது என்னது? 4% of ஒரு நம்பர், அந்த நம்பரை நான் x னு வச்சுக்கிறேன், டிவைடட் பை 18% ஆஃப் சேம் நம்பர், அது x இன்டு 100. சரிங்களா? இப்ப x கேன்சல், பர்சன்டேஜ் கேன்சல், இது 2 9. 1/9 அந்த ஃபிராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ 11 is 11.11. கரெக்டா? இப்ப 2/9 அதோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? 22.22%. அவ்வளவுதான். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், the price of the product increases by 38% first year, in the first year, and then அதுக்கப்புறம் என்ன நடக்குது? decreases by 20% in the second year. அப்ப முதல் வருஷம் 38% increase ஆகுது, ரெண்டாவது வருஷம் 20% decrease. அப்படின்னா நமக்கு என்னது? 80 divided by 100 decrease ஆகுது. if the initial price of the productோட initial price கொடுத்திருக்காங்க 5100, இதுல இருந்து முதல் வருஷம் 38% இன்க்ரீஸ், அடுத்த வருஷம் 20% டிக்ரீஸ். கால்குலேட் த ஃபைனல் பிரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர். சரிங்களா? இரண்டாவது வருட முடிவுல அதோட ஃபைனல் பிரைஸ் என்ன அப்படின்றது நம்ம கொஸ்டின். அப்ப ஈக்குவல் டு என்னன்றது கேட்கறாங்க. சரிங்களா? சரி, இப்ப இத எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல இருக்கிறதோட டிவிசிபிலிட்டி ரூல் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, இது 3 இன்ட்டு 51னா
ஒரு 3 மீதி 2 7 3 அப்ப 17 3 × 17 தான் நமக்கு என்னது 51. அப்ப 3யோட டிவிசிபிள் யூஸ் பண்ணலாமா? 3யோட டிவிசிபிள் கண்டிப்பா அது 3யோட மல்டிபிளா தான் வரப்போகுது. அப்ப 3யோட டிவிசிபிள் யூஸ் பண்றேன். 7 2 9 5 + 8 13 கண்டிப்பா A கிடையாது. B 5 6 3 5 9 B இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி நெக்ஸ்ட் C 4 5 4 9 6 அப்ப C இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 5 5 12 அப்ப 7 9 10 கிடையாது. எனக்கு அப்ப என்னோட ஆன்சர் ஒன்னு B இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? C இருக்கணும். வேற என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல என்ன இருக்கு? 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6 2 12 ரிமைனிங் 1 ரிமைனிங் 1 6 2 12 ரிமைனிங் 1 9 2 18 இன்ட்டு 2 அகைன் இது எதோட மல்டிபிள் அப்படின்னா 3ஓட மல்டிபிள். கரெக்டா? அப்ப 3 × 3 9. இப்ப இந்த இடத்துல 9ஓட மல்டிபிள் செக் பண்ணா 9. அடுத்தது 5 + 4 9 ஒரு 6 இருக்கு. அப்ப இது கிடையாது. இப்ப இந்த இடத்துல 9ஓட மல்டிபிள் செக் பண்ணா 6 9 5 4 அப்ப என்னோட ஆன்சர் அது ஆப்ஷன் பி 5630.40. கிளியரா? கிளியரா? இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணி தான் கொண்டு வரணுமா அப்படின்றது கிடையாது. டிவிசிபிள் ரூல் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 3 இருந்தா 3 செக் பண்ணுங்க. அப்படி இல்லை எங்கேயாச்சும் 3 ஒளிஞ்சிருக்கானான்னு பாருங்க. ஸோ 3 ஒளிஞ்சிருக்கான், நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், இஃப் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இன்க்ரீஸ்டு பை 40%, என்னோட லென்த் என்னவாயிருச்சுன்னா 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப 40% அப்படின்னா 40 டிவைடட் பை 100 0 0 கேன்சல். அப்ப 2/5 கரெக்டுங்களா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ப என்னுடைய லென்த்தோடைய ரேஷியோ 5 இருந்தது 2 கூடி 7 மாறிடுச்சு. கரெக்டா? அடுத்தது by what percentage should the breadth be reduced to ensure that the area remains unchanged? என்னோட ஏரியா மாறக்கூடாது. நம்ம எதுல படிக்கிறோம்? ஒரு ரெக்டாங்கிள். சரிங்களா? ரெக்டாங்கிளோட ஏரியா மாறாம என்னோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேத்தாப்புல என்னோட பிரெத் எவ்வளவு குறைப்போம் அப்படின்றதுதான் கேள்வி. சரிங்களா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா எனக்கு என்னன்னா லென்த் இன்டு பிரெத். சரிங்களா? இப்ப இதுல ஏரியா கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்ப லென்த் அப்படின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரெத். லென்த்தோட ரேஷியோ 5:7 அப்படின்னா பிரெத்தோட ரேஷியோ நமக்கு என்ன வரும்? எனக்கு 7:5. சரிங்களா? அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணிருக்கணும்? அப்ப நம்ம அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணிருக்கணும்? 2 பார்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்கணும். எதுல இருந்து? 7ல இருந்து இன்டு 100. 1/7 அப்படின்னா எனக்கு 14.28%. 2/7 அப்படின்னா 28.56%. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், what is the overall percentage increase in a number if it is increased successively 10%, 20%, 15%? சக்சஸிவா இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு வேல்யூ என்ன? 3 சக்சஸிவ் பர்சன்டேஜ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்றது நமக்கு தெரியுமா? என்னது? x plus y plus z, அடுத்தது plus xy plus yz plus zx divided by 100, அடுத்து plus xyz divided by 100 square equal to overall percentage increase. ஓகேங்களா? இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ இந்த மூணையும் சால்வ் பண்ண போறோம். அப்படியே டேர்ம் எழுதலாம். 10 20 30 45 அப்ப 45 பிளஸ் அடுத்தது இங்க 5 20 200 பிளஸ் இது 300 அடுத்து பிளஸ் இங்க 150 டிவைடட் பை 100 அடுத்தது பிளஸ் 3 மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா? 10 × 20 × 15 டிவைடட் பை 100 × 100. சரிங்களா? இதை சால்வ் பண்ணா நமக்கு ஓவராலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். சரிங்களா? இப்ப இதை சால்வ் பண்ணுமா? இப்ப 45 அப்படியே தான் இருக்கு. 45 பிளஸ் 200 500 650 ஒரு 0 6.5 அடுத்தது பிளஸ் இங்க 1 2 1 2 அடுத்தது இத 5 × 3 பிரிச்சுக்கலாம். இங்க ஒரு 0 கேன்சல். அப்ப இதோட ஆன்சர் எனக்கு என்னது? 0.3. ஓவராலா 45 51 51.8%. எல்லாமே பிளஸ் அப்படின்றதுனால எனக்கு இன்க்ரீஸ். ஸோ என்னோட ஆன்சர் 51.8%. கிளியரா? ஸோ சக்சஸிவ் பர்சன்டேஜோட ஃபார்முலா இதுதான். இந்த இடத்துல ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ரிவைஸ் பண்ணிக்குவோம். ரேஷியோலையும் போடலாம், ஃபார்முலா இருக்கட்டுமா? சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட்
If the radius of the base of a right circular cylinder is increases by 19%, ஒரு சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு, அதோட ரேடியஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 19% இன்க்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, it is height, okay, its height is increased by 129%. height எனக்கு என்ன ஆயிடுச்சு? 129% increase ஆகுது. okay, then what is the percentage increase in its volume? வால்யூம் உடைய percentage எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்ன்றது கேள்வி. சரிங்களா? அதுக்கு ஒரு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா எனக்கு என்னது அப்படின்னா, வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா? இதான் சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா. அப்ப வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்டு இன்டு ஹச். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்டு ஹச். கரெக்டா? அப்ப சக்சசிவா 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப இந்த இடத்துல 19% டிக்ரீஸ், 19% அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ரீஸ். ஓகேவா? அப்ப -19 பிளஸ் 129. சரிங்களா? இப்படிதான் இருக்க போகுது. இப்ப இத சால்வ் பண்ண முடியுமா நம்மளால? இதுக்கு முன்னாடி போட்ட சம், அதாவது x பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சு இதை சால்வ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் 19x19 பார்க்கணும், அடுத்து 19x129 பார்க்கணும், அடுத்தது 129 மறுபடியும் ஒரு 19 பார்க்கணும். அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரிங்களா? இதுக்கு பதிலா என்ன பண்ணானா, சோ அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டோட சக்சஸிவ் சால்வ் பண்ணலாமா? 19 மைனஸ் 19 மைனஸ் பிளஸ் 19 டிவைடட் பை 100. சரிங்களா? அப்ப இது மைனஸ் 38 பிளஸ் 19 ஸ்கொயர் 361, சோ 3.61. சரிங்களா? இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? மைனஸ் 34.39. இதான் நம்மளுடைய ஆன்சர். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி 34.39% குறையுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல இப்ப இதையும் நான் கம்பேர் பண்ணலாமா? இதையும் கம்பேர் பண்ணா அப்ப நமக்கு என்ன வரும்? 129 மைனஸ் 34.39 மைனஸ் 129 இன்ட்டு 34.39 டிவைடட் பை 100. சரிங்களா? இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? 129ல 34 போகணும், 29 போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 5.39. அப்ப 94.61. கரெக்டா? சரி, இப்ப இந்த டேர்மை சால்வ் பண்றத நம்ம அப்ராக்சிமேட்டா 129 இன்ட்டு 35 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டா எழுதிக்கலாமா? 34.3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 35 எழுதிக்கலாம். இப்ப அதை சால்வ் பண்ணலாமா? 129 இன்ட்டு 35 பை 100. 129 இன்ட்டு 35 பை 100. 129 35. 1/5 45க்கு 5, ரிமைனிங் 4, 2 10, 14க்கு 4, ரிமைனிங் 1, 4 5 5 1 6, 9 27க்கு 7, ரிமைனிங் 2, 3 6 6 8 1 3. ஸோ என்னோட ஆன்சர் 5 1 1 8 10 14 15க்கு 5, மீதி 1 4. அப்ப என்னோட ஆன்சர் 94.61 மைனஸ் 45.15. கரெக்டுங்களா? அப்ப 95ல கிட்டத்தட்ட ஒரு 45 போச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்? நியரஸ்டா 50%. சோ நம்மளோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அப்ப 50%. கிளியரா? 50%. கிளியரா? இந்த மாதிரி 3 கண்டினியூஸா வரும்போது ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ற மாதிரி ஈஸியா இருந்தா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற பட்சத்துல ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2க்கு 1, அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? 3க்கு 1 நம்ம எடுத்துக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், the population of a town increased by 25% in the first year. ஃபர்ஸ்ட் இயர்ல 25% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தது 20% குறையுது, then decreased by 20% in the second year, again increased by 10% in the third year. If the initial population 50,000, find the final population. அதாவது தேர்ட் இயருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன? சரிங்களா? என்னென்ன நடக்குது கொடுத்தாங்க? முதல்ல 50,000 இருக்கு, 50,000 இருக்கு. முதல் வருஷம் 25 அதிகரிக்குது அப்படின்னா 5/4. அடுத்தது பின்னர் இரண்டாம் ஆண்டில் 20 குறையுது அப்படின்னா 4/5. அடுத்தது
80 டிவைடட் பை 100 4/5. அடுத்தது மூன்றாம் ஆண்டில் 10% அதிகரிக்குது அப்படின்னா 11 டிவைடட் பை 10. ஸோ இதை 5 கேன்சல், 4 கேன்சல், 0 கேன்சல். என்னோட ஆன்சர் அப்ப எனக்கு அது 55,000 55,000. கிளியரா? நெக்ஸ்ட், the price of your laptop was increased by 20%, then decreased by 30%. The final price is, okay, what is the original price? இதுக்கு முன்னாடி சம்ல ஒரிஜினல் கொடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு என்ன 3 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்றத கேட்டாங்க. இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க, 2 வருஷம் கழிச்சு கொடுத்துட்டு ஒரிஜினல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரிஜினலை n அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுதா? சோ என்ன பண்ணிக்கலாம், 6/5. அடுத்தது 20% fraction value எனக்கு என்னது பிளஸ் 1/5. so 6/5. then decreases 30%, 30 குறையுது அப்படின்னா 7/10 equal to எனக்கு என்னது 16800. கிளியரா? சரி, இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணலாமா? ஒரே லேலு இங்க ஈரேலா 14, ரிமைனிங் 2, 28, 7 நாங்க 28 00. ஓரார் 6, இங்க 6 நாங்க 24 400. அடுத்து இங்க ஒரு 50 இருக்கா, அப்ப 5 20. அடுத்து 1 2 3 30. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 20,000. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், 33% of a 497 equal to 71% of x. 33% of 497 equal to 71% of x. Okay, percentage cancel. 71 into 7 அப்ப 7. அப்ப 33 into 7. இத 3 into 11. 7 3 21. 21 into 11. என்னோட ஆன்சர் 213. So என்னோட ஆன்சர் அது 231. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், in an election there were 4 candidates. 4 பேர் இருக்காங்க. they received 4,500, 1,260, 240, 2,000 votes respectively. if all eligible voters voted, அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, vote போட்டாங்க. all votes polled were valid and were in favor of one of them. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாம எல்லா ஓட்டும் வேலிட், கள்ள ஓட்டுன்றது கிடையாது, அதாவது இன்வாலிட்ன்றது கிடையாது. சரிங்களா? ஒரு ஆளுக்கு ஃபேவர் அதாவது போயிருக்கு. then the difference between the vote percentage of winning candidates and runner up. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கானா, இவ்வளவு பெரிய பேராகிராஃப்ல ஒரு கதை. என்ன கதைனா, 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? 4 பேர் எலெக்ஷன்ல காம்படிட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க. எல்லா அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா ஓட்டும் செல்ற ஓட்டு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வின்னர் வாங்கினாங்கல்ல அவங்களுக்கும் ரன்னர் அப் வாங்கினவங்களுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்கிற. டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு? இப்ப இந்த இடத்துல வின்னர் யாரு? இந்த 4 பேர்ல இவர் தான் வின்னர், 4,500. இதுல ரன்னர் யாருன்னா 2,000 தான் ரன்னர். சோ இவங்க 2 பேருக்கோட டிஃபரன்ஸ் எனக்கு என்னதுன்னா 2,500. சரி, ஓகே, 2,500ன்றது இவங்க 2 பேருடைய டிஃபரன்ஸ். இதோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி பெர்சன்டேஜ்? மொத்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி, மொத்த ஓட்டை பேஸ் பண்ணி தான் பெர்சன்டேஜ் போடணும். அப்ப மொத்த ஓட்டுல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சோ இங்க 4,000, 6,000, 6,500, 7,000, 8,000. மொத்த ஓட்டு அப்ப எத்தனைக்கு? 8,000. சரிங்களா? 8,000 into 100. சரிங்களா? 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 8 8, 24, ரிமைனிங் 1, 8 ரிமைனிங் 2, 16, 40. ஸோ என்னோட ஆன்சர் 31.5%, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கொஸ்டின் தான் பார்க்க இவ்வளவு பெருசா இருந்துச்சு. இதை பார்த்து பயந்துட்டோம்னா என்ன பண்ண மாட்டோம், இந்த மாதிரி சம்ஸை அப்ரோச் பண்ணவே மாட்டோம். ஆனா என்னோட ஆன்சர் அப்படின்றது பார்த்துக்கோங்க, ஒரே ஸ்டெப் தான் என்னோட ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம டாஃப் ஐஸ் இன்ஸ்டிடியூட்ல ரயில்வே குரூப் டிக்காக ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஒன்னு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது பேர் என்னன்னா ஃபோக்கஸ் 2.0. உங்களோட நியரஸ்ட் டாஃப் பிரான்ச் எந்த பிரான்ச்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க போய் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். சரிங்களா? பக்கத்துல ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்ல இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை பத்தின இன்னும் டீடைல்ஸ் தெரியிருக்கு. 9363620300 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ரேஷியோ.
ரேஷியோ பேஸ்டு சம்ஸ் என்னெல்லாம் இருக்கு ALP 2025ல கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். A sum of 6820 is divided between Vikas, Tina and Sumit such as that their shares are decreased. ஒருவேளை அதை நான் குறைச்சேன் அப்படின்னா decreased by எவ்வளவுலாம் நான் குறைக்கிறேன் அப்படின்னா 470 110 540 நான் குறைக்கிறேன். Then they are ratio in the 4:9:7. What is the original share of Tina? என்ன சொல்லிருக்காங்கன்னா என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு. எவ்வளவு? 6820 அப்படின்ற ஒரு தொகை இருக்கு. இந்த தொகையை நான் 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன். பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து ஒவ்வொரு அமௌண்ட்டை நான் எடுக்கிறேன். உதாரணமாக விகாஸ்ல இருந்து 470 ரூபா, டினாட்ட இருந்து 110 ரூபா, சுமித்ல இருந்து 540 ரூபா. இதை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற தொகையை நான் பார்த்தேன் அப்படின்னா அது 4:9:7 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. இப்ப டினாட்ட யார்கிட்ட கேட்டாங்க? ஒரிஜினல் ஷேர் ஆஃப் டினா. டினா வந்து டினாவோட ஒரிஜினல் ஷேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இந்த ஒரு இடம் இல்லைன்னா, அதாவது நான் டிக்ரீஸ் பண்றேன் இல்ல இன்க்ரீஸ் பண்றேன்ற வார்த்தை இல்லாம இருந்துச்சுன்னா 9ஓட மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அப்படி இல்ல நான் ஆப்ஷன் வச்சுதான் போவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்ப டிக்ரீஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணிட்டேன்? 110 டிக்ரீஸ் பண்ணி தான் எனக்கு இந்த ரேஷியோ. கரெக்டுங்களா? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்கான். அப்ப என்னோட ஒரிஜினல் வேல்யூ எப்படி இருக்கும்னா 110 அதிகமா தானே இருக்கும். கரெக்டா? என்னோட ஒரிஜினல் வேல்யூ எப்படி இருக்கும்? 110 அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப இந்த வேல்யூஸ்ல இருக்கிறது எல்லாமே 110 அதிகமா இருக்கா? அப்ப எந்த ஆப்ஷன்ல நான் 110 கழிச்சுட்டேன் அப்படின்னா அது எனக்கு 9ஆல டிவைட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்டா? இப்ப அதுல 110 கழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 2 5 6 5. அடுத்து இங்க 2 6 3 5. அடுத்தது இங்க 2 6 5 0. அடுத்தது 2 3 6 9. 110 கழிச்சு நான் எழுதிட்டேன். இப்ப 110 கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது கண்டிப்பா 9ஓட டிவிசிபிள் ரூல்ல தான் இருக்கணும். சோ இதுல 9ஓட டிவிசிபிள் ரூல்ல நம்ம செக் பண்ணலாமா? இப்ப இங்க 2 5 5 10 18. சோ 9ஓட டிவிசிபிள் ரூல் வருது. சோ நான் வச்சுக்கிறேன். ஆன்சர் நான் செக் பண்ணல. ஓகேவா? ஆன்சர் கிளிக் பண்ணல. அடுத்து நம்ம பார்க்கிறோம் 6 3 5 7 கிடையாது. அடுத்தது 6 5 11 13 கிடையாது. இங்க 9 இங்க 9 எக்ஸ்ட்ராவா 2 இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. சோ என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். நம்ம இப்படி என்ன பண்ணிக்கலாம்? இதை சால்வ் பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், which of the following ratio is the biggest is the largest அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின்ல எது லார்ஜஸ்ட், எந்த ரேஷியோ லார்ஜஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு நம்ம நிறைய டைப் நம்ம படிச்சிருப்போம். என்ன? நார்மலாவே டிவைட் பண்ணிருப்போம். ஒரு டைப் நார்மலாவே 25 உள்ள போட்டுட்டு வெளியில 43 போட்டு டிவைட் பண்ணி பார்த்திருப்போம். 2 டிஜிட் வர வரைக்கும் பார்த்திருப்போம். அது ஒரு டைப். அப்படி இல்லைன்னா டிஃபரன்ஸ் எடுத்திருப்போம். சோ நம்ம இங்க டிஃபரன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? இப்ப இதோடைய டிஃபரன்ஸ் நமக்கு என்னது? 25 35 பிளஸ் 8 அப்ப 18. அப்ப 25 டிவைடட் பை 18 அதோட டிஃபரன்ஸ் நான் எழுதுறேன். இப்ப இந்த இடத்துல டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 28 பிளஸ் ஒரு 3 13. அப்ப 18 டிவைடட் பை 13. ஓகே, அடுத்து இங்க இதை கேன்சல் பண்ணா 7 3 21 1 3 3 23 6. அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதோட டிஃபரன்ஸ் 5. சோ 7 டிவைடட் பை 5. அடுத்து இங்க இதோட டிஃபரன்ஸ் 13. சோ 17 டிவைடட் பை 13. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த இடத்துல கிரேட்டர் தான் வேணும். சோ ஸ்மாலர் என்ன பண்ணிக்கலாம்னா எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்ப இதுல நான் ஸ்மாலர், இதோட டினாமினேட்டர் ஈக்குவல். சோ இது கண்டிப்பா இதை விட ஸ்மாலர் தான். அப்ப இது கிடையாது. சரிங்களா? இது வராது. ஓகேவா? இப்ப இந்த 3ல தான் நான் செக் பண்ண போறேன். இப்ப இங்க 18. இந்த 18ன்றது நமக்கு என்னது? 1. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1/9 இன்ட்டு 25/2 எழுதிக்கலாமா? கரெக்டா? 1/9 இன்ட்டு 25/2. 25/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 12.5 அப்படின்னு எழுதிக்கலாமா? 12.5. கரெக்ட்டுங்களா? 1/9ஓட வேல்யூ நமக்கு என்னது? 11.11 இன்ட்டு 12.5. ஸோ அப்ராக்சிமேட்டா என்னோட ஆன்சர் என்னது அப்படின்னா 132 இருக்கு. அப்ராக்சிமேட்டா எழுதியாச்சு. அடுத்து இந்த பக்கம் 1/13 ஃபிராக்ஷன் வேல்யூ நமக்கு என்னது?
அப்படின்னா 7.69. அப்ப 7.69 into 18. ஸோ இது ரெண்டா நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 18 into 7.69. இது எப்படி? அப்ப 76.9 into 10 போட்டோம்னா, அடுத்தது into 8 போட்டா என்ன வரும் நமக்கு? 7.69 into 8. ஓகேவா? 1/8 72க்கு 2, ரிமைனிங் 7, 6 48, 48 55க்கு 5, ரிமைனிங் 5, 7 56, 61. ஓகேவா? 2 ஸ்தானத்தள்ளி புள்ளி. அப்ப ஆன்சர் 61.52. இது ரெண்டு ஆட் பண்ணா 2 4 1 6 7 8 7 10 13. ஸோ அப்ராக்சிமேட்டா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 138 அப்படின்றது எனக்கு கிடைக்குது. கரெக்டா? கிளியரா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1/5 அப்படின்னா 20%. 20 into 7 அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா 140%. ஸோ இந்த மூணுல எனக்கு எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா 7/5. அப்ப என்னோட ஆன்சர் அது ஆப்ஷன் சி. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் x is y equal to 9:11. Then what is the value of x plus 1 divided by, இதை நான் எழுதிக்கிறேன், x plus 1 divided by y plus 1. இப்ப டினாமினேட்டர் கீழே ஒரு ரேஷியோ இருந்துச்சுன்னா அது அப்படியே தலைகீழா எழுதிக்கலாமா? இது அப்படியே தலைகீழா எழுதுனா எனக்கு இன்டு போட்டு y square minus 1 divided by x square plus 1. x square minus 1. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இது a square minus b square அப்படின்னு இருக்கா? so x plus 1 divided by y plus 1 into இதை பிரிச்சோம்னா y plus 1 into y minus 1 divided by x plus 1 into x minus 1. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ இதை சால்வ் பண்ணா plus 1 கேன்சல், வேற இங்க +1 இங்க +1 கேன்சல். ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் y minus 1 divided by x minus 1. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். கரெக்டா? இப்போ x y-க்கான வேல்யூ எனக்கு தெரியாது. x ஓட வேல்யூ 9, y ஓட வேல்யூ 11. அப்படியே டைரக்டா நம்ம எங்க எடுப்போம்னா ஒரு ரேஷியோ, அகைன் ஒரு ரேஷியோவா இருக்கட்டும், ஒரு பெர்சன்டேஜா இருக்கட்டும், இல்ல மல்டிபிள்ல இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்தா எடுக்கலாம். இங்க பிளஸ் மைனஸ்ல இருக்குன்னா அப்படி எடுக்க கூடாது. அதுக்கு பதிலா x is equal to ஒரு கான்ஸ்டன்ட், இங்க ஆப்ஷன் எல்லாத்துல kன்ற கான்ஸ்டன்ட் இருக்கனால 9k, y equal to 11k ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு தான் நம்ம எடுக்கணும். கரெக்டா? அப்ப y equal to என்னோட ஆன்சர் வரும் 11k minus 1 divided by 9k minus 1. என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், the cost of 7 kg of sugar of quality A is 245 and the cost of 5 kg of sugar quality B is 300. ரெண்டு குவாலிட்டி ஆஃப் சுகர் இருக்கு. ஒன்னு A குவாலிட்டி, இன்னொன்னு B குவாலிட்டி அப்படின்னு இருக்கு. இதோட 7 kg விலை எவ்வளவுனா 245. இதுல ஒரு 5 kg விலை எவ்வளவுனா 300. ஓகே, in what ratio should quality A and B mixed? ஓகேவா? so that the cost of per kg of mixture rupees 50. ஒரு கேஜியோட எவ்வளவு குவாலிட்டியில நான் செக் பண்ணி, சரி எவ்வளவு குவான்டிட்டியில நான் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கேஜி நான் 30 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்ப இது என்ன மாடல் இருக்கு? மிக்சர் மாடல்ல இருக்கு. இதுல அப்ப ஒரு கேஜியோட விலை எவ்வளவுன்னு பார்த்தலாமா? ஒரே லேலு இங்க முவேலா 21, ரிமைனிங் 3 ஐயலா 35, இங்க ஓரஞ்சு 5, இதுல ஆரஞ்சா 30. அப்ப என்னோட ஆன்சர் 35 ரூபா மதிப்புள்ள ஒரு குவாலிட்டி, 60 ரூபா மதிப்புள்ள ஒரு குவாலிட்டி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 50 ரூபாய்க்கு விற்க போறேன். இப்ப எனக்கு ரேஷியோ, ஃபைனல் ரேஷியோ வரும். இது டிஃபரன்ஸ், இது டிஃபரன்ஸ், இது என்னோட ஆன்சர் 15. இது டிஃபரன்ஸ், இது என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 10. சரிங்களா? அப்ப என்னோட ரேஷியோ என்ன வரும்? 2:3. கிளியரா? 2:3. இவ்வளவுதான் நமக்கு கேட்டிருக்கான். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், two alloys are made by mixing metals A and B in the ratio 3:2 and 5:3. ரெண்டு அலாய் இருக்கு, A and B அப்படி சார், ரெண்டு மெட்டல்ஸ் இருக்கு, A and B என்ற மெட்டல் இருக்கு. அதை மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ஒரு அலாய் வந்து மேக் பண்ண போறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல நான் எடுக்க போறேன். of two alloys are melted and mixed together. Find the ratio of metals A and B in the final mixture. இந்த மாடல் நம்ம கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப ஃபைனல் ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா இது லோ ஹை மீன் வேல்யூ போட்டு மிக்ஸ்ட் அலிகேஷன்ல யூஸ் பண்ணிடுவோம். ஃபைனல் ரேஷியோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எவ்வளவு இருக்கு? எனக்கு
அப்பனா 3:2 அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது 5:3 அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் குவாலிட்டியில நான் எடுக்க போறேன் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினா என்னது நமக்கு 5. அந்த 5 கீழே மல்டிபிள் பண்ணுவோம். இது ரெண்டையும் கூட்டினா 8. 8 இங்க மல்டிபிள் பண்ணுவோம். இப்ப ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்ப 8 × 3 8 × 3 8 24 பிளஸ் இங்க 5 × 5 25 டிவைடட் பை அடுத்து நமக்கு என்ன இருக்கு, அடுத்தது 8 × 2 8 16 பிளஸ் இங்க 5 15. சோ நம்மளோட ஆன்சர் நமக்கு என்ன வருது 49 டிவைடட் பை 31. ஆப்ஷன் ஏ. கிளியரா? கிளியரா? இது என்ன சார் அப்படின்னா உலோகம் ஏ பி அப்படின்றது இந்த ரேஷியோல இருக்கு. சரிங்களா? இதுல இதோடைய ரேஷியோ நான் எடுத்திருக்கேன், இதோட ரேஷியோ நான் எடுத்திருக்கேன். தனித்தனியா நான் ரேஷியோ எடுத்து எழுதியாச்சு. இந்த மாதிரி மிக்சிங் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இப்படிதான் சால்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஏ பி ரேஷியோ ஈக்குவல் டு p/q ஈக்குவல் டு 3:7. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2a 3p? ஓகே, இந்த மாதிரி சம்ஸ்ல இப்ப a ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம், b ஈக்குவல் டு 7 எடுத்துக்கலாம், p ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம், q ஈக்குவல் டு 7 எடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. எப்ப அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பவர்ல வரல அப்படின்னா, டிகிரிஸ்ல வரல, ஒரு பவர் தான் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அது பிரச்சனையே வராது. அப்படி பவர்ல வந்துச்சுன்னா நம்ம ஒரு வேரியபிள் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு எடுத்து சால்வ் பண்ணது கொஞ்சம் அக்யூரேட்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். பிரச்சனை இல்லாம ஒரு இன்கரெக்ட் இல்லாம நமக்கு டைரக்டா கிடைக்கும். சரிங்களா? இப்ப a ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப a ஈக்குவல் டு 3 அப்படின்னா 2 × 3 6 பிளஸ் p ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3 9 டிவைடட் பை b ஈக்குவல் டு எனக்கு 7 அப்படின்னா 7 14 பிளஸ் அடுத்தது q ஈக்குவல் டு 7 அப்படின்னா 3 21. இதை சால்வ் பண்ணா 9 10 15 டிவைடட் பை 20 30 35. இங்க 3 × 5 7 × 5. சோ என்னோட ஆன்சர் 3/7. சரிங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் the sum of the present age of Kamalesh and Pratmesh is 52 years. ஓகேங்களா? அப்ப ரெண்டு பேரோட present age அப்படின்றது எனக்கு என்ன இருக்குன்னா 52 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆஃப்டர் 2 years from now, இப்ப இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா கமலேஷோட ஏஜ் என்ன மாறிடும், k+2 மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி பிரத்மேஷோட ஏஜ் என்ன மாறிடும், p+2 அப்படின்னு மாறிடும் 2 வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது. ஓகே, அவங்களுடைய ரேஷியோ ஓகே, கமலேஷ் ஏஜ் வில் பி 3 times of that பிரத்மேஷ் ஏஜ். ஓகேங்களா? அதாவது இவனோட வயசு ஒரு பார்ட்னு இருந்துச்சுன்னா இவனோட வயசு எனக்கு என்ன ஆயிரும் 3 பார்ட்டா மாறிடும். கிளியரா? சரியா? அடுத்து என்ன கேக்குறாங்க, கமலேஷோட பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றது கேள்வி. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இது எப்படி எந்த டேர்ம்ல இருக்கு அப்படின்னா k+2 டிவைடட் பை p+2 ஈக்குவல் டு எனக்கு 3/1. சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணா k+2 ஈக்குவல் டு 3p + 6 3 × 2 6. சரிங்களா? இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா k - 3p ஈக்குவல் டு நமக்கு என்னது 4. இப்போ இந்த இடத்துல எனக்கு கமலேஷோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிரத்மேஷ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். அதுக்காக இந்த டேர்மை இன்ட்டு 3 பண்ணலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 3k + 3p ஈக்குவல் டு 52 × 3 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்க. இது ரெண்டு கேன்சல். அப்போ 4k ஈக்குவல் டு 4 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் இங்க 13 × 3 39. ஸோ என்னோட ஆன்சர் k ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் எனக்கு என்னதுன்னா 40. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி. கிளியரா? கிளியரா? சரி, இது இப்படிதான் சால்வ் பண்ணணுமா சார் அப்படின்னா அதெல்லாம் வேணாம். இது ஓகே, இது ஃபார்மட். நான் ஆப்ஷன்ல இருந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்க. இப்ப +2 பண்ணோம் அப்படின்னா +2 பண்ணா எனக்கு அது 3யோட மல்டிபிளா வரணும். இதை +2 பண்ணா 34 3யோட மல்டிபிள் கிடையாது. இதை +2 பண்ணா 38 3யோட மல்டிபிள் கிடையாது. இதை +2 பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னது 36 இது வருது. இதை +2 பண்ணா எனக்கு என்னதுன்னா 42 அப்படின்றது வருது. ஓகேவா? அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது எனக்கு என்னது பிரத்மேஷ், இவங்க ரெண்டு பேரை கூட்டினா 52. அப்ப 2 வருஷம் கழிச்சுனா ஒவ்வொரு ஆளுக்கும் 2 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ 2 வருஷம் கழிச்சு நான் கூட்டினேன் அப்படின்னா இவங்களோட வயசு எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா +4 56ன்னு எனக்கு இருந்திருக்கும். கரெக்டா?
56ன்னு எனக்கு இருந்திருக்கும். அப்ப 36ன்றது எனக்கு 3 பார்ட்னா ஒரு பார்ட் 12. 12 கூட்டினா எனக்கு 48 தான் வருது. அப்ப இது கிடையாது. 42 அப்படின்றது எனக்கு 3 பார்ட் அப்படின்னா ஒரு பார்ட் அப்படின்றது எனக்கு என்னது 1 3 3 14. சோ என்னோட ஆன்சர் எனக்கு என்னது ஆப்ஷன் பி 40. கிளியரா? இது சால்வ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் இல்லையா, நம்ம ரேஷியோலயே டைரக்டா சால்வ் பண்ணலாம். இப்ப 4 பார்ட் அப்படின்றதான் எனக்கு என்னன்னு கொடுத்துட்டான், 4 பார்ட் அப்படின்றதான் 56. கமலேஷோட தான் கேட்டிருக்கான். அப்ப 3 பார்ட் என்னது, ஓர்நாங் 4 ரிமைனிங் 1 4 16 42. எப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் 42. அப்ப இப்ப பிரசன்ட்ல அவரோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 40 இருந்திருக்கும். கிளியரா? கிளியரா? இது எனக்கு என்னது k+2. k+2. அப்ப k ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் என்னன்னா 40. கிட்டத்தட்ட 3 மாடலுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நமக்கு தெரியல அப்படின்னா டெரிவேஷனும் பார்த்தாச்சு, ஆப்ஷன்ல இருந்து போறதும் பார்த்தாச்சு, ரேஷியோ வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? ரேஷியோ தான் இதோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், among 5 people named W, V, W, X, Y, Z, each gave a certain ages. ஓகேவா? Y is 4 times age of X. Y உடைய வயசு எப்படி இருக்குன்னா X விட 4 times இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Y, X. அப்ப இது ஒரு பார்ட்டா இருந்துச்சுன்னா இது 4 பார்ட்டா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, Y is 4 times age of X. V is 2 times age of X. ஓகேங்களா? அப்ப V அப்படின்றது எனக்கு எப்படி இருக்குன்னா X விட 2 மடங்கா இருக்கு. அப்ப Xன்றது 1 இருந்துச்சுன்னா Vன்றது எனக்கு 2 இருக்கும். சோ கண்டினியூ ஆயிடுச்சு, என்னோட ரேஷியோ கண்டினியூ ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே, Y is 5 times the age of W. W விட 5 மடங்கு இருக்கு. அப்ப Yன்றது ஒரு பார்ட்னா Yன்றது எனக்கு என்னது 5 பார்ட். இது தனி ரேஷியோ. ஓகேவா? அடுத்தது the age of W 12. ஓகே, ஏஜ் W ஓட ஏஜ் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க W ஓட ஏஜஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, Z is thrice the age of V. ஓகேவா? Z வந்து எப்படி இருக்குன்னா V விட 3 மடங்கு இருக்கு அப்படின்னா இது 2னா 2 × 3 எனக்கு என்ன வந்திருக்கணும், 6 இருந்திருக்கணும். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் Z? Z ஓட ஏஜ் என்ன அப்படின்றது கேள்வி. புரிஞ்சா? இப்ப 3 ரேஷியோவா இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ரேஷியோவா செப்பரேட் பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்குமே கண்டினியூட்டிவா இருந்துச்சு, நம்ம எழுதியாச்சு. இது மட்டும் கண்டினியூட்டி இல்ல, நம்ம தனியா எழுதியிருக்கோம். இப்ப இது 12னா இது I12 எனக்கு என்ன வந்துடும், அப்ப Y உடைய வயசு 60 அப்படின்னு வந்துடும். ஒரு பார்ட் 12னா 5 பார்ட் 60. அப்ப Y ஓட வயசு எனக்கு என்னது 60. கரெக்டுங்களா? இது என்ன பண்ணிருக்கோம், இன்ட்டு 15 பண்ணிருக்கோம். இஜட்டோட வயசு தானே கேட்கிறான். அப்ப இஜட்டோட வயசுன்றது எனக்கு என்னது 6 × 15. என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 90. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ரேஷியோ எழுதுறது மட்டும் தான் இதோட வேலை. இது முடிச்ச உடனே நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், 3 persons P, Q and R started a business with their share in the ratio 6:5:13. சரி, இதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. 3 6 1 3 3 I 3 15. இதுதான் இவங்களுடைய ரேஷியோ. சரி, Q withdrew 80% of share. ஓகே, 80% of share. ஷேர்ல 80% withdraw பண்ணிருக்காங்க. நம்ம Q ஈக்குவல் டு என்னன்னு வச்சிருக்கோம்னா 1ன்னு வச்சிருக்கோம். ஸோ 1ல 80% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதில் வரும், பாயிண்ட்ல வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 100 மல்டிபிள் பண்ணிட்டு 2:1:5 200:100:500 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப 5 மாசம் ஆஃப்டர் 5 months Q withdrew. அப்ப 5 மாசம் எனக்கு இந்த 100 ரூபாய் அப்படியே தான் இருந்திருக்கு. சரிங்களா? PQR 5 மாசம்ன்றது இந்த 100 ரூபாய் எனக்கு அப்படியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 80% எடுத்துட்டேன்னா ரிமைனிங் எனக்கு இருக்கிறதுனால 20%. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா 20 ரூபாயா இது மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்கு பார்க்கலாமா? அடுத்து, and R withdrew 52% share 4 months prior to the completion. முடிகிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி 52% எடுத்துருச்சு. இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் முடிகிறதுனா எப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியாது. 1 வருஷத்துல முடியுதா, 2 வருஷத்துல முடியுதா, 3 வருஷத்துல முடியுதான்றது எனக்கு தெரியாது. அப்ப அடுத்த லைன் தான் நான் பார்க்கணும், ஒரு வருடத்துல அதோட ப்ராஃபிட்
29,900 சொல்லி கொடுத்துருவாங்களா? அப்போ ஒரு வருஷத்துல முடியுதுன்னு அர்த்தம். முடியறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடினா 8 மாசம் இந்த 500 ரூபாயில தான் என்ன பண்ணிருக்காப்ல மெயின்டைன் பண்ணிருக்காப்ல. 52% வித்ரூ பண்ணிட்டாரு அப்படின்னா 5 × 48 சரிங்களா? 48னா எப்படி பிடிச்சுக்கலாம்? 24 × 2. ஸோ என்னோட ஆன்சர் 240. ஸோ 240 ரூபா தான் ரிமைனிங் 4 மாசத்துக்கு இருக்க போகுது. கரெக்டுங்களா? சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல 5 மாசத்துக்கு அப்புறம் ரிமைனிங் 7 மாசம் எனக்கு 20 ரூபா தான் இருக்க போகுது. இது யாருமே வித்ரூ பண்ணல பீன்றவரு. அப்ப 12 மாசம் அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஓகே, ஒரு வருஷம் முடியல ப்ராஃபிட் ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஆர். ஆரோடைய பர்சன்டேஜ், ஆரோடைய ஷேர் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கேள்வி. ஆரோடைய ஷேர் எவ்வளோன்றது கேள்வி. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ இது ஒரு டேட்டாவா இருக்கு, இது ஒரு டேட்டாவா இருக்கு. இந்த இடத்த நான் மல்டிபிள் பண்ணி தான் சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. 5 டேட்டா இருக்கா? 1 2 3 4 5. 5க்குமே காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங்கை சால்வ் பண்ணிக்கணும். 5க்குமே காமனா இருக்கா? இப்ப 5லுமே ஒரு 0ன்றது இருக்கு. 0 0 0 0 0 கேன்சல். இப்ப 5மே 4 ஆல டிவைட் ஆகுறதுக்கா? இங்க 4 ஆல டிவைட் ஆகுறதுக்கு இங்க இல்ல. அப்ப 2 ஆல டிவைட் ஆகுறது மட்டும் தான் பார்க்கணும். சோ 2 ஆல டிவைட் பண்ணா இங்க 10, இங்க 2 ஆல டிவைட் பண்ணா 5, இங்க 2 ஆல டிவைட் பண்ணா 4. அடுத்தது இங்க 2 ஆல டிவைட் பண்ணா கேன்சல், இங்க 2 ஆல டிவைட் பண்ணா 2. சரிங்களா? வேற எதால டிவைட் பண்ணலாம்? இங்க இந்த இடத்துல 7 மட்டும் தான் எனக்கு மிச்சம் இருக்கு. அப்ப 7ஆல டிவைட் ஆகுதான் செக் பண்றேன். இல்ல. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இப்ப ஃபைனல் ரேஷியோ அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க 10 × 12 அப்படின்னா எனக்கு என்னது? 120. அடுத்தது இஸ்ட். அடுத்து 5 25 பிளஸ் அடுத்து இங்க 7. ஓகே. அடுத்து இங்க 5 20 200 பிளஸ் 48. சரிங்களா? இப்ப இதுதான் என்னுடைய ஃபைனல் ரேஷியோ. இதோடைய மொத்த ப்ராஃபிட் அப்படின்றத எனக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா 29,900. இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? அப்ப 120, அடுத்தது 32, அடுத்தது 248. இதை 2 ஆல கேன்சல் பண்ணலாம்ல? இப்ப இதை 4 ஆலே கேன்சல் பண்ணலாம். இதை 4 ஆலே கேன்சல் பண்ணா 30, இங்க 8 32, இங்க 6 24, 8. அகைன் 2 ஆல கேன்சல் பண்ணா இது 15, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 31. சரிங்களா? இப்ப இதெல்லாம் கூட்டலாமா? 30 40 49 50. கரெக்டா? 50. அப்ப 50 அப்படின்றதான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29900. ஆரோடையது அப்படின்றது 31ன்றது எவ்வளோ? இப்ப 0 கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல். ஓரஞ்சு 5, அங்கே 5 25, ரிமைனிங் 4, 9 45, ரிமைனிங் ஒரு 4, 8 40. ஸோ என்னோட ஆன்சர் எனக்கு என்னன்னா 598 × 31. என்னோட யூனிட் டிஜிட் அப்படின்றது 8ன்னு முடியணும். ஸோ என்னோட ஆப்ஷன் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கு, 4 ஆப்ஷன் இருக்கு. சரி, 4ல 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு வேற வழி இல்லை. செகண்ட் டிஜிட் பார்க்குறேன். செகண்ட் டிஜிட்ன்றது வேற வேற இருக்கு. ஸோ செகண்ட் டிஜிட் மட்டும் நான் சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். 1 8, 1 9 போதும். 3 24க்கு 4. அப்போ 9 + 4 அப்படின்றது 3. என்னோட கடைசி 2 டிஜிட் 38. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா? கிளியரா? இப்படி சால்வ் பண்ணோம்னா ஒரு ஸ்டெப்ல நம்ம அதாவது ஒரே அட்டெம்ப்ட்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல பிரச்சனை வராது. இதை விட்டுட்டு நான் 2னே வச்சுக்கிறேன், 1னே வச்சுக்கிறேன், 5னே வச்சுக்கிறேன், இல்ல 20 10 15 வச்சுக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் ஹோல் நம்பரா வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா கால்குலேட் வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட். ஓகே, பரத் ஜோதி அண்ட் விஷால் இன்வெஸ்ட். அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க 70,000 32,000 46,000 டு ஸ்டார்ட் எ பிசினஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஒரு வருடத்தோட முடிவுல அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 52,540 ரூபாய் கிடைக்குது. 60% ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ஓகே earned is given to the charity. வந்த ப்ராஃபிட்ல 60% சேரிட்டிக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்க 40% என்ன பண்ண போறாங்க? 2-3 பேரும் பிரிச்சுக்க போறாங்க. ஓகே, is divided okay and the rest is divided among them in the ratio of their profit. அவங்க ப்ராஃபிட்டை பொறுத்து பிரிச்சுக்கிறாங்க போறாங்க. வாட் வில் பி த ஷேர் ஆஃப் விஷால்? விஷாலுடைய ஷேர் என்ன அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இப்ப இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு நாளுன்னு கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரே பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ அதுக்கு மட்டும் நான் ரேஷியோ எடுத்துனா என்னுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். கரெக்டா? இப்ப ப்ராஃபிட் ரேஷியோ எனக்கு என்ன வரும்? 0 0 0 0 0 0 0 0 0. அடுத்து வேற எதெல்லாம் எடுக்கலாம்?
5 ஆல் அடிச்சா 2 ஆல் அடிச்சா என்ன வரும் 35, இங்க 16, இங்க 23. இப்ப இதுதான் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ. 30, 40, 50, 60, 65, 71, 74. அப்ப 74ன்றதான் ஒட்டுமொத்தமான ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த 74ன்றது நமக்கு என்னது, அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, 52,540 ரூபா இருக்கா. இதுல 60% சேரிட்டிக்கு போகவும் ரிமைனிங் இருக்க 40% தானே பிரிக்க போறாங்க. அப்ப 52540 into 40%, 40 divided by 100. இதுல கேள்வி நமக்கு என்னது, விஷாலின் பங்கு. விஷால் அப்படின்றது எத்தனாவது ஆள் அப்படின்னா 1, 2, 3, மூணாவது ஆள். அப்ப 23ன்றது நமக்கு என்ன, இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதை சால்வ் பண்ணலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் 0 0 0 0 கேன்சல். அடுத்தது 74. ஸோ நான் 2ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 37. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இது 37ஓட மல்டிபிளா தான் வரப்போகுது. சரிங்களா? இதோட யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கும்னா கண்டிப்பா 2ன்னு வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல இதோடைய மல்டிபிள் எனக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா 2ன்னு வந்திருக்கணும். கரெக்டுங்களா? 2 2 இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா அப்ப 2 2 4. அப்ப இதோட யூனிட் டிஜிட் மல்டிபிள் எனக்கு என்ன வரும்னா 4 × 3. என்னோட ஆன்சர் 12. ஸோ யூனிட் டிஜிட் 2ன்னு வந்திருக்கணும். ஸோ என்னோட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் இதுதான். கிளியரா? சரிங்களா? இது பெரிய நம்பரா இருக்கா, மல்டிபிள் பண்ண சிரமமா இருக்குமா? ஸோ நான் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்துக்கிறேன். சரிங்களா? இது கண்டிப்பா இது கேன்சல் ஆக போகுது, ஏன்னா ஹோல் நம்பர்ல எனக்கு இருக்கு அப்படின்றத நான் உறுதிப்படுத்திட்டு நான் என்ன பண்ண போதும், இதை பார்த்தா போதும். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், A and B invest in the business in the ratio 4:5. They earned the profit 54,000. 4:5 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54,000. சரி, ஓகே. The shared 1/2 of the profit equally. அதாவது பாதி ப்ராஃபிட் 54,000ல பாதி எவ்வளவு எனக்குன்னா 27,000. 27,000த்துல 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப 27,000 டிவைடட் பை 2. என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வரும், 4 2 2 6, ரிமைனிங் 1 5 10. அப்ப 13,500 ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. ஓகே. அடுத்தது அண்ட் அதர் ஹாஃப், ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் அவங்களுடைய ப்ரொபோர்ஷன், அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ரொபோர்ஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ, சாரி பி, பி உடைய ப்ராஃபிட் ஷேர் என்ன அப்படின்றது கேள்வி. ரிமைனிங் இருக்கக்கூடியது அப்படின்னா மீதி இருக்க 9 பார்ட் 4:5 ரேஷியோவா 27,000. சரிங்களா? பி உடைய ப்ராஃபிட் என்ன, பி உடைய ப்ரொபோர்ஷன் 5. ஸோ இதை சால்வ் பண்ணா 3. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 15,000. கரெக்டுங்களா? இப்ப பிக்கு கிடைச்ச மொத்த தொகை எனக்கு எவ்வளவு அப்படின்னா இந்த 15,000 பிளஸ் 13,500. ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னா 28,500. கிளியரா? இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, இது முன்னாடி சம்முடைய ஆப்ஷன். சரியாங்க? இதுதான் என்னோட ஆன்சர் 28,500. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், 3 persons அமர், அக்பர் அண்ட் சுனில் ஸ்டார்ட் ஏ பிசினஸ். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. வித் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. தே காட் 20% ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் as profit. அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்தத்துல 20% எப்படி கிடைச்சிச்சு, அவங்களுக்கு ப்ராஃபிட்ல கிடைச்சிச்சு. இப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண பார்த்தோமா, 10,000, 20,000, 30,000. சரி, ஓகே. 30,500. இது ஒரு 30,000 தனியா இருக்கா, இங்க 5,000, 6,000, 7,700. சரிங்களா? அப்ப 30,000, 37,700 இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு. 37,700 இன்வெஸ்ட்மெண்ட். இதுல 20% தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஓகே. அண்ட் they plan to reinvest 5% of the profit. இந்த கிடைச்ச ப்ராஃபிட்ல 5% ரீஇன்வெஸ்ட் பண்ண போறேன். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, if the remaining profit is distributed in the ratio of their investment. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோக்கு ஏத்தாப்புல ரிமைனிங் நான் பிரிச்சுக்கிறேன். ஷேர் ஆஃப் சுனில், சுனிலோட ஷேர் என்ன அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இப்ப இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுல 5% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 95% தான் எனக்கு கிடைச்ச இப்ப ஒரிஜினல் ப்ராஃபிட். இதைத்தான் இவங்க 3 பேரு பிரிக்க போறாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரேஷியோக்கு. அவங்க என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? இப்ப 3 பேர் இங்க இருக்காங்க. 0 0 0 0
0 கேன்சல். இது 13 கேன்சல் ஆகும். ஒரு 13 13, மீதி 2, ஈர் 13 26, இங்க 8 13 114, 9 13 117. அப்ப இதுதான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இதுல மொத்தம்ன்றது 10 20 29, டோட்டல் 29. அதுல சுனிலுக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா 9. ஸோ 9 பார்ட் வரணும். இதுதான் சுனிலுக்கு மட்டும் கிடைச்ச ரேஷியோ. கிளியரா? 29 பார்ட்ன்றது தான் இது. 9 பார்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். அப்படி நான் எழுதுறதுக்கு பதிலாக இப்படி நான் டைரக்டா நம்ம எழுதியாச்சு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா 9ஓட மல்டிபிள் தான் என்னோட ஆன்சரா வரப்போகுது. என் ஆப்ஷன்ல எது 9ஓட மல்டிபிளோ அதான் என்னுடைய ஆன்சர். அப்ப 7 9 இது கிடையாது. அடுத்து இங்க 5 4 2 2 கிடையாது. அடுத்து இங்க 8 10 12 பிளஸ் 7 9 10 இது கிடையாது. அடுத்தது இங்க 6 பிளஸ் 3 9. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்னோட ஆன்சர் 223. நம்ம எதையுமே சால்வ் பண்ண தேவையில்ல, டிவிசிபிள் ரூல் பார்த்தா போதும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் A and B started a business investing 45,000 and 60,000 respectively. After 4 months, C joined them 75,000. If the total profit at the end of the year 62,000, find the difference between the share of B and C. Okay, A B அப்படின்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்வளவு? 45,000 60,000 அப்படின்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. A B 45,000, அடுத்தது B வந்து 60,000 அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அடுத்து என்ன நடந்துச்சு? ஒரு தொழிலை தொடங்கினார் 4 மாதங்களுக்கு பிறகு. அப்ப 4 மாசம் அப்படியே இருக்குங்க. அப்ப சீன்றவன் 4 மாசத்துக்கு அப்புறம் எவ்வளவு வரேன்னா 75,000 கொண்டுட்டு உள்ள அவங்க பிசினஸ்குள்ள சேர்ந்துட்டாங்க. ஆண்டோட இறுதியில் அப்படின்னா இவங்க 12 மாசம் அப்படியே இருந்திருக்காங்க. அவன் முதல் 4 மாசம் கிடையாது, அடுத்து இருக்கக்கூடிய 8 மாசம் தான் இருக்காப்ல. சரிங்களா? மொத்த லாபம்ன்றது 62,000. ஓகே, லாபத்தில் பி மற்றும் சி ஆகியோருக்கு இடையான பங்கின் வித்தியாசம் என்ன? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சரிங்களா? இப்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்து அவங்களுடைய ப்ராஃபிட்டோட ரேஷியோ பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிடும். கிளியரா? சரி, இப்ப 0 0 0 0 0 0 0 0 0 கேன்சல். அடுத்தது இது கண்டிப்பா 15ஆல டிவைட் ஆகும். இது 3, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 5. அடுத்தது இங்க 4ஆல கேன்சல் பண்ணா முன்னாங்க 12 முன்னாங்க 12 இரினாங்க 8. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ரேஷியோ அப்படின்றது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 9 4 12 2 10. இதான் நம்மளுடைய ஃபைனல் ரேஷியோ. சரிங்களா? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கு? நமக்கு 62,000ன்றது மொத்தமா கிடைச்சது. அப்ப 10 20 31 31ன்றதா எனக்கு 62,000. இவங்க 2 பேருக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ், பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ்ன்றது 2. அப்ப 31ன்றதா எனக்கு எவ்வளவுனா 62,000. சரிங்களா? இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ்ன்றது 2. ஸோ 31ஆல கேன்சல் பண்ணா 2. ஸோ என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 2 2 4 4000. ஆப்ஷன் ஏ. கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், பிரவீன் அண்ட் ஷீனு ஆர் பார்ட்னர்ஸ் இன் த பிசினஸ். ஒரு பிசினஸ்ல 2 பேரும் பார்ட்னர். பிரவீன் என்ன பண்றாப்ல 35,000 இன்வெஸ்ட் பண்றாப்ல. எத்தனை மாசத்துக்குன்னா 9 மாசத்துக்கு. ஷீனு இன்வெஸ்ட் 42,000 10 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓவரால் ப்ராஃபிட். சரிங்களா? அப்ப 2 பேர் இருக்காங்க, பிரவீன் சீனு. சரிங்களா? இப்ப இதை நான் இங்க எழுதும் போதே நான் ரேஷியோல எழுதலாமா? 3 0 கேன்சல் 3 0 கேன்சல். இங்க 7ஆல அடிச்சு கொடுத்தனா 5 6ஆல 42. சரிங்களா? இது ஒரு 9 மாசம். இங்க இருக்கிறது ஒரு 10 மாசம். இங்க அடுத்து ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 மூவிரண்ட் 6, சாரி ஈரிமுன் 6, இங்க 3 9. ஸோ என்னோட ஃபைனல் ரேஷியோ எனக்கு என்னன்னா 3:4 அப்படின்றதான் பிரவீன் சீனோட ஃபைனல் ரேஷியோ. சரிங்களா? இப்ப அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது 31,570. அப்ப 7 அப்படின்றதான் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 31,570. சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க? சீனோட ஷேர் எவ்வளவு? சீனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 4. ஸோ 4ன்றது எவ்வளோ? கிளியரா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஓரேலா 7 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 7 நாங்க 28, ரிமைனிங் 3, 5 35, ஓரே 7 0. ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணா 1 நாங்க 4, 5 நாங்க 20, ரிமைனிங் 4 16, 16 பிளஸ் 2 18. ஸோ என்னோட ஆன்சர் 18,040. ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம டாப் ஐஸ் மதுரை பிரான்ச்ல SSC RRBக்கு
நமக்கு ஜனநாயகன் 2.0 அப்படின்ற ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, இதோட அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தின டீட்டெயில்ஸ் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு கம்பைன்டு பேட்சஸ்க்கான காரணம் என்னன்னா ஆர்ஆர்பியோட மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா, அப்ப அது சிஜிஎல் லெவலுக்கு படிக்கணும் அப்படின்றது ஒண்ணும். சரிங்களா, அடுத்தது எஸ்எஸ்சிலையுமே நமக்கு என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா சயின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவு அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பிலிம்ஸ்ல இல்லாட்டிலும் மெயின்ஸ்ல அதிகமா தான் கேட்கிறான். அப்ப ஆர்ஆர்பி அளவுக்கு சயின்ஸ் எங்கேயும் படிக்கணும், எஸ்எஸ்சிலையும் படிக்கணும். அதனால ரெண்டுக்கும் கம்பைன்டு பேட்சஸ் தான் நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, இதை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இன்னைக்கான சம்ஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ரிமைனிங் சம்ஸை அப்கமிங் வீடியோல பாத்துக்கலாம். சரிங்களா, நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதோட ஃபைல் டாப் சென்ட்ரல் நம்மளுடைய டெலகிராம் பேஜ்ல என்ன பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த சேனலுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.